வணக்கம். நம்ம இன்னைக்கு டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். குக்கரை சூடு பண்ணி அது சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதில் சேர்த்துக்கலாம். இது லேசா பொரியிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம் 4 to 5 இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது டிரான்ஸ்பரண்ட் ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. 2 பச்சை மிளகாய் நடுவில் கீறிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன் 1:1 ரேஷியோவில் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 2 பெரிய தக்காளிகளை பொடியா வெட்டி இதுல ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆற வரைக்கும் வதங்கணும். அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கின உடனே 1 to 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துக்கங்க. இதை நல்லா வதக்கி பச்சை வாசனை போற வரைக்கும் விடணும். கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதுல 1 கிலோ இருக்கு. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்டேட்ஸ் எல்லாம் உடனே வரும். ரெண்டு ஸ்பூன் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். லேசா வதங்கினதும் 2 கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை மூடி ஸ்டீம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விடலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் தேங்காய் எடுத்துக்கங்க. இதுல 4 to 5 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். தேங்காயும் முந்திரியும் சேர்த்து நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. குக்கரோட பிரஷர் நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி திரும்ப இதை ஒரு வாட்டி பாயில் பண்ணணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கலவையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் கொத்தமல்லியை சாப் பண்ணி இதுல ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். சிம்பிளான டேஸ்டியான மட்டன் குழம்பு இப்ப ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் குழம்பு சாதத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். டிஃபன் ஐட்டம்ஸோடையும் ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.